கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கிர பயிற்சி என்ன பலன்களை தரும்? 4-11 கூடியவனாக கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் அமைகிறான். 11ஆம் இடத்திலே சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். இந்த 11ஆம் இடத்திலே சுக்கிரன் ஆட்சி பெறும் பொழுது என்னென்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும்? சுக்கிரன் தான் 4 கூடியவனாக இருப்பவனே 11 கூடியவனாகவும் இருக்கிறான். இதான் இதில் இருக்கிற முக்கியமான விஷயமே. 4 கூடியவனாக இருக்கின்ற சுக்கிரன் 11 கூடியவனாகவும் இருப்பதால் என்னென்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும் என்பதை பார்க்கிறோம். 4ஆம் இடம் என்பது வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி, பெற்றோர், தாயார், அவர்களுடைய உடல்நிலை, மேன்மை, இது மாதிரி நிறைய சொல்லலாம். இதெல்லாம் 4ஆம் இடம். இந்த 4 கூடையவன் 11ஆம் இடத்துக்கு 11 கூடையன்னா என்ன? 11ங்கிறது வியாபாரம், லாபம், கூட பிறந்த உங்களோட மாமா, அதே மாதிரி உங்களோட 11ஆம் இடம் என்பது உங்களுடைய நண்பர்கள், இதெல்லாம் 11. அந்த 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அமரும் பொழுது என்ன ஆகும்னா அந்த 11ஆம் இடம் என்பது ஆட்சி அடைகிறது, பலமடைகிறது. 4-11 கூடையவன் ஆட்சி அடையும் பொழுது என்னென்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னா, உயர்கல்வி கூடும், உயர் பதவி அதிகமாகும். ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் சார் அந்த போஸ்டிங், கப்பு முக்கியம் பிகிலே, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். கப்பு முக்கியம். ஸோ நம்ம எது பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம என்ன பண்ணாலும் நம்ம அதை ஜெயிக்கணும், நம்ம டார்கெட்டை நோக்கி போகணும், நம்ம இலக்கை நோக்கி முன்னேறணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அப்போ அந்த 4 கூடையவன் ஆட்சி பெறும் பொழுது இலக்கை நோக்கிய பயணப்பாதை என்பது செட் ஆகிறது. இலக்கை நோக்கிய பயணப்பாதை. அதே தான் 11ஆம் இடத்துக்கு அதிபதியை ஆட்சி அடையும் பொழுது அந்த பயணத்திலே வெற்றியும் கிடைக்கிறது. இலக்கை நோக்கிய பயணம் வெற்றியும் அடைகிறது. 4 கூடையவன் ஆட்சி. அப்போ சில பேர் வந்து ஆஸ்திரேலியாவில் படிச்சிருப்பீங்க, ரஷ்யாவில் படிச்சிருப்பீங்க, சில பேர் வந்து வெளிநாடுகளில் போயிட்டு எம்பிபிஎஸ்சி, எம்டிலாம் படிச்சிருப்பீங்க. ஆனால் படிச்சுட்டு இந்த ஊரில் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்குறதுக்கு படாதபடுவீங்க. எம்பிபிஎஸ்ஸே நீங்கள் வெளிநாட்டில் படித்தாலும் இந்த ஊரில் அதுக்குரிய அந்த இது கிடைக்கிறதுக்கு, லைசன்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதுறதுக்கு ஒரு எக்ஸாம் வச்சுருப்போம். அந்த எக்ஸாம் நீங்கள் போய் எழுதணும். அதை எழுதி ஜெயிச்சாதான் அந்த இது வந்து உங்களுக்கு உண்டு. ஸோ அது எழுதுறதுக்கு படாதபடுவீங்க. இதனால் உங்களுக்கு இந்த நடக்கக்கூடிய இந்த 4-11 கூடையவன் ஆட்சி என்பதால் அந்த மாதிரியான விஷயம். ஏன் அப்படி படாதபடுவீங்கன்னா, ஏன்னா அவன் பாதகாதிபதி, உங்களுக்கு கெடுதலை தரக்கூடியவன். இந்த கடகராசிக்கு கெடுதலை தரக்கூடியவன் சுக்கிரன். கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒய்ஃபாலேயே பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. ஒய்ஃபு, கர்ப்பப்பை, ஸ்கின் இஷ்யூஸு, அது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு இதில் தான் பிரச்சனை வரும். 4-11 கூடையவன். அந்த 4ஆம் இடம் என்பது வேறு என்னெல்லாம் நீங்கள் சொல்லலாம் என்று பார்த்தால், உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்தை உங்களுக்கு வந்து ப்ரமோஷனாக எடுத்துக்கொள்ளலாம், ட்ராவலிங்காக எடுத்துக்கொள்ளலாம், உயர் சாத்திரங்கள் கற்றுக்கொள்ளுதல், சாத்திரங்கள் உயர், அதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் எக்ஸலன்சி ஆகிறது, சுப்பீரியர் ஆகிறது போன்ற விஷயங்கள் கற்றுக்கிறதெல்லாம் அந்த 4ஆம் இடம் தான். 4ஆம் இடத்துக்கு நெக்ஸ்ட் லெவல் ப்ரமோஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும்.